இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: காணாங்கத்தை மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. தேங்காய் பாலில் நம்ம புளியை கரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா கரைச்சி வச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ மசாலா நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் வெந்தயம் போட்டுக்குங்க. இதில் வெங்காயம் போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க, தக்காளி போட்டுக்குங்க, நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம மசாலா கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இதில் மீன் போட்டுக்குங்க. அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும், மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.